அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியான இன்று சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களா நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு 2 கிரகணங்கள் நிகழ இருக்கு. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகணங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகின்றன. அத்தகைய நாளில் மகர ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதுங்க. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் என்பது பூமி சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகள், கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இது ஒரு மத கண்ணோட்ட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகங்களும் பகுதி கிரகணங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் 2வது பகுதி சூரிய கிரகணமாக இருக்குதுங்க. இந்த கிரகணம் இரவு 11 மணி அளவில் தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்க இருக்கு. இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் மட்டுமே தெரியுங்க. பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ர அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ரு பட்சம் என்று சொல்லக்கூடிய மகாலய பட்சத்தின் 15 நாள் முடிவில் சர்வ பித்ரு அமாவாசையான மகாலய அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளாக இருக்குதுங்க. சைத்திர நவராத்திரி சைத்திர அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள். முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சனியின் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. ஏனென்றால் சனி ஸ்வர்ஷியை விட்டு வெளியேறி குருவினுடைய ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு. இந்த சூரியனுடைய கிரகணத்தின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சனி அமாவாசை நாளில் சைத்ர அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்கும். இந்த நாள் நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும். இதனால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு, மஞ்சள், வேப்பிலை கலந்த நீரால் குளிக்க வேண்டும். அதே போல கல் உப்பு, மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல் உப்பு, மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். அதே போல் வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கி பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள், வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு தந்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். அது மட்டுமில்லாமல் வீட்டில் உள்ள வாகனங்களை சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்பட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து மீளலாம். கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் அரிசி, தானியங்கள் போன்றவற்றை செய்வது சிறப்பு. இல்லாவிடால் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம். இதனால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம். கிரகணத்தினை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் பில்டர், சொல்ல கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலம் மட்டுமே பார்க்க வேண்டும். தியானம் செய்வது மேலும் சிறப்பு. பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகண
கிரகணத்தின் போது தியானம் செய்வது மிகவும் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கும் என கூறுகின்றன. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெயிலில் இருப்பதை தவிர்க்க வேண்டுங்க. உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை உரை மூடிய பானைகளில் வைத்திருப்பது நல்லது. அதே போல் சிலர் துளசி இலையை அல்லது தர்பை பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் இந்த கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகள் சாப்பிடுவதை கிரகண நேரத்தில் முதியவர், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். இந்த சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய என்ன என்று பார்க்கும்போது நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டிய என்ன என்று பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்தின் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவது பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் இது உடல் மற்றும் மனச்சோர் அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சாப்பிடக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது கிரகணத்தின் போது சமைத்த உணவுகளான வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடல் தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் புதன் உச்ச நிலையில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்ல, அவர் பாக்கியாதிபதியும் கூட. இதனால் இத்தருணங்கள்ல 10க்குரிய செவ்வாய் 9ல் அமர்ந்து யோகம் செய்கிறார். குருவினுடைய பார்வையால் 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு வரும் செவ்வாய் யோகம் பெறுகிறாருங்க. அதனால் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்க இருக்கு. வீடு, மனை, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஒத்துழைப்பால் நிச்சயமாக கிடைக்கும் என்ற அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. மேலதிகாரிகளிடமும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க இருக்குதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்துக்காட்டுதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டம சுக்கிரன் என்பதால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. தொழில் விஸ்தரிப்பு விஷயத்தில் அவசரப்பட வேண்டும். கலைஞர்கள் இருக்கும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது தாமதமாகும். யாரிடமும் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. வெடுக்கென்று பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். வாக்குறுதிகளை தர வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமை இல்லத்தில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.